என் தந்தையார் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. என் தந்தையார் திரும்ப திரும்ப எனக்கு சொல்லி வளர்த்தது, இந்த மண்ணிலே கல்வியும் சுகாதாரத்தையும் தந்த ஒரே சமூகம் கிறிஸ்தவ சமூகம் மட்டும்தான் என்பதை சொல்லி சொல்லி என்னை வளர்த்தார்கள். யாயர் பேசுகிற போது சொன்னார்கள், நான் பட்டை எடுத்திருக்கிறேன், பொட்டு வைத்திருக்கிறேன் என்று. இவையெல்லாம் எனக்கு அடையாளமே தவிர என்னுடைய வாழ்வியல் இது கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். காலிலே செருப்பு போடுகிறோம். இந்த மண்ணிலே மிதிக்கிற பொழுது சூடு வரக்கூடாது என்பதற்காக போடுகிற செருப்பை தவிர அதை எடுத்து நான் தலையில வைத்துக் கொண்டு அலைந்து விட முடியாது. இவையெல்லாம் ஒரு அடையாளமாகத்தான் எனக்கு இருக்க முடியுமே தவிர என்னுடைய வாழ்வியல் என்பது இந்த மண் வாழ்வதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட எனது மீனவ மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டு நாளைய தூத்துக்குடி மாநகர வளர்ச்சியாய் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே வந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை இன மக்களுக்காக தன் குரலை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற மேடையில விற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரானாலும் சரி, அமைச்சர் பெருமக்கள் ஆனாலும் சரி, ஆணையத்துடைய தலைவரானாலும் சரி, சட்டப்பேரவை தலைவரானாலும் சரி, அந்த சிறுபான்மை இன மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஒப்பற்றவர்கள் தான் இன்றைக்கு மேடையில் வீற்றிருக்கிற பெருமக்கள். இவர்கள் ஒலிக்கிற குரல் என்பது நாளைய சரித்திரத்தை படைக்க இருக்கிறது, உங்கள் சமூகத்தை வாழ வைக்க காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து அன்னை மரியனுடைய ஆசியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.